இன்னைக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அந்த டாபிக் கீழே வரதான் அன்னிபெசன்ட் அம்மையார் பற்றின விஷயங்கள்லாம். இவங்க வந்து ஐஎன்எம்லேயும் வருவாங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லேயுமே வருவாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்பவே முக்கியம் தான் எக்ஸாம்ஸில், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6 முக்கியமாக இவங்களை பற்றின விஷயங்கள் வரும். ஓகே, இவங்களை பற்றி பார்ப்போம். அன்னிபெசன்ட் அம்மையாருடைய காலகட்டம்னு பார்த்தோம்னா 1847 பிறந்து 1933 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் அன்னிபெசன்ட் அம்மையார். இவங்க பிறப்புன்னு பார்த்தோம்னா 1847 பிறந்திருக்காங்க. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்காங்க. எங்கே பிறந்திருக்காங்க? லண்டனில் பிறந்திருக்காங்க. ஆரம்பகால வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா அன்னிபெசன்ட் வாழ்ந்த இடம் பார்த்தோம்னா அயர்லாந்து. என்னதான் லண்டனில் பிறந்திருந்தாலும் அவங்க வாழ்ந்த இடம் எதுன்னு பார்த்தோம்னா அயர்லாந்தில் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுடைய இயற்பெயர்னு பார்த்தோம்னா அன்னிவுட். இவங்க வந்து அன்னிபெசன்ட் சொல்கிறோம், ஆனால் வந்து இவங்களுடைய இயற்பெயர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அன்னிவுட் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இயற்பெயர். பிளவாட்ஸ்கி அம்மையார் எழுதிய ரகசிய கோட்பாடு என்ற புத்தகத்தை படித்ததும் பல காலமாய் தான் அறிய விரும்பிய உண்மைகள் அவர் மனதில் பளிச்சென பிரகாசித்தன அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த புத்தகத்தை அவர் படித்தார் அப்படின்னா ரகசிய கோட்பாடு அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தை யார் எழுதினார் அப்படின்னா பிளவாட்ஸ்கி அம்மையார் எழுதிய ரகசிய கோட்பாடு அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படித்த அன்னிபெசன்ட் அவர்கள் அவங்க விரும்பிய உண்மைகள் அவர் மனதில் பளிச்சென பிரகாசித்தன அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1889 பிளவாட்ஸ்கி அம்மையாரை சந்தித்த பின் அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபையின் உறுப்பினர். அதாவது பிரம்மஞான சபைனா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உறுப்பினராகவும் ஆயிருக்காங்க அன்னிபெசன்ட் அவர்கள். இவர் வந்து அப்போ தான் 1889 தான் பிளவாட்ஸ்கி அம்மையாரை வந்து சந்தித்திருக்காங்க. 1893 இந்தியாவுக்கு வந்த அன்னிபெசன்ட் இந்தியாவையே தன்னுடைய நாடாக கருதி வந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ 1893 இந்தியாவுக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் வந்திருக்காங்க. இதே 1893 தான் காந்தி அவர்கள் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பார். 1893 காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பார். இதே 1893 தான் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து சிக்காகோவில் வந்து உரையாற்றி இருந்திருப்பார். 1893 முக்கியமாக 3 இன்சிடென்ட் தான் நடக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் 1898 வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். ஸோ வாரணாசியில் 1898 மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யாருன்னா அன்னிபெசன்ட் அவர்கள். பின்னர் இது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மத்திய இந்து கல்லூரியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது என்ன மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இந்திய சமுதாய முன்னேற்றத்திற்கும் கல்வி வளர்ச்சிக்கும் தனது சக்தி முழுவதையும் செலவு செய்தார். ஸோ இந்திய சமுதாயம் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே வந்து கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா மேம்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க வந்து போராடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரம்மஞான சங்கத்தை தோற்றுவித்த கர்னல் ஹச்.எஸ். ஆல்காட் 1907 இறந்த பின் அதன் தலைவராக அன்னிபெசன்ட் நியமிக்கப்பட்டார். ஸோ அது வரைக்குமே வந்து பிரம்மஞான அந்த சபையில் வந்து யார் தலைவராக இருந்திருப்பா? ஹச்.எஸ். ஆல்காட் அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த கர்னல் ஹச்.எஸ். ஆல்காட் வந்து 1907 வந்து இறந்திருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்து தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார் அப்படின்னா அன்னிபெசன்ட் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. நெக்ஸ்ட் அன்னிபெசன்ட் அம்மையார் 1907 1933 வரை பிரம்மஞான சபையின் தலைவராக இருந்திருக்காங்க. ஸோ ஹச்.எஸ். ஆல்காட் வந்து இறந்ததுக்கப்புறம் இவங்க வந்து தலைவராகப்பட்டாங்க 1907. ஸோ 1907 1933 வரைக்கும் யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் தான் தலைவராகவும் இருந்திருக்காங்க. பிரம்மஞானம் என்பது இறைவனை அறிதல் என்று பொருள்படும். அதனால தான் சபைக்குமே பிரம்மஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. இறைவனை அறிதல் அப்படிங்கிறது தான் பொருள்படும். இதே 1914 செப்டம்பர் 25 தன்னாட்சி குழு தொடங்கப்பட்டது. அதாவது குழுங்கிறது இது வந்து 15 தான், 16 கிடையாது. தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது தான் 1916 வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ 1915 செப்டம்பர் 25 வந்து தன்னாட்சி குழு அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. அந்த தன்னாட்சி குழு அப்படிங்கிறது 1915 உருவாக்கப்பட்டுச்சா, அதே மாதிரி 1916 செப்டம்பரில் அன்னிபெசன்ட்டால் முறைப்படி தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஸோ தன்னாட்சி குழுன்னு கேட்டாங்கன்னா 1915, தன்னாட்சி இயக்கம்னு கேட்டாங்கன்னா 1916. இந்தியாவிற்கு வந்த பிறகு சமஸ்கிருதம் படித்து பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஸோ இந்தியாவுக்கு வந்த பிறகு சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டு பகவத்கீதை இருக்குல்ல, அந்த பகவத்கீதையை ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 1918 இந்திய சாரண சங்கத்தை ஏற்படுத்தினார். அந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 1918 வந்து இந்திய சாரணர் சங்கத்தை வந்து இவங்க தான் ஏற்படுத்தியிருக்காங்க.
குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக லோட்டஸ் சர்க்கிள் அப்புறம் ரவுண்ட் டேபிள் என்ற குழந்தைகள் நிறுவனங்களையுமே உருவாக்கியிருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்காக என்ன இயக்கம்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னா லோட்டஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது, அப்புறம் ரவுண்ட் டேபிள், இதெல்லாம் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் முதல் பெண் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு, என்னென்னா காங்கிரஸ் மாநாட்டில், இந்தியாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியாவில் அந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்த முதல் பெண்மணி யார் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள். இதுவே முதல் இந்திய பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. வெறும் முதல் பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்கள் 1917. இதே முதல் இந்திய பெண் வந்து இந்திய காங்கிரஸில் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அவங்க வந்து சரோஜினி நாயுடு. இதே 1917 வந்து கல்கத்தா காங்கிரஸில் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1917 பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. இதில் வந்து அன்னி பெசன்ட், மார்கரெட் கசன்ஸ், அப்புறம் டோரதி ஜினராஜதாசா இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் இந்த பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது 1917 வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1917 பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்டது. யாருன்னா சேர்ந்து அன்னி பெசன்ட் அவர்கள், மார்கரெட் கசன்ஸ், அப்புறம் டோரதி ஜினராஜதாசா இவங்களாம் சேர்ந்து. இவங்க உருவாக்கின பத்திரிகை எதுன்னு பார்த்தோம்னா 1914 காமன்வீல் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. இது ஒரு வார பத்திரிகை. 1914 உருவாக்கப்பட்ட இந்த காமன்வீல் அப்படிங்கிறது வார பத்திரிகையாக இருக்குது. இதுவே 1915 உருவாக்கப்பட்ட இந்த பத்திரிகை பேர் வந்து நியூ இந்தியா அப்படிங்கிறது. நியூ இந்தியா வந்து 1915 உருவாக்கப்பட்டது. எந்த நாள் அப்படின்னா ஜூலை மாதம் 14 உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து தினசரி, இது வந்து தினமும் வர ஒரு பத்திரிகையாக இருந்துச்சு. காமன்வீல் அப்படின்னா வார பத்திரிகை, நியூ இந்தியா அப்படின்னா தினசரி பத்திரிகையாக இருந்துச்சு. இந்த நியூ இந்தியானா அன்னி பெசன்ட் அவர்கள் உருவாக்குனது. இதே யங் இந்தியான்னு கேட்பாங்க. யங் இந்தியா யார் உருவாக்குனது அப்படின்னா காந்திஜி அவர்கள். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். பதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் பதிப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1915 ஹவு டு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், விடுதலை பெற இந்தியா எவ்வாறு துயருற்றது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே இவர் தான் பதிப்பிச்சிருக்காங்க 1915. இவங்க இயற்றிய நூல்கள்னு பார்த்தோம்னா பெண்களின் அரசியல் நிலை அப்படிங்கிற நூல் இயற்றியிருக்காங்க. நான் ஏன் ஒரு சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற புக்குமே எழுதியிருக்காங்க. இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற புக்குமே எழுதியிருக்காங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் சொல்லிய முக்கியமான கூற்றுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் விசுவாசத்தின் விலை விடுதலை அப்படிங்கிற அந்த ஒரு கூற்றுமே சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை எது? விடுதலை அப்படிங்கிறது. வசதிகளுடன் கூடிய ரயில் வண்டியை விட மாட்டு வண்டியை சிறந்தது. இது அடிக்கடி பிஒய்க்கில் கேட்டிருக்காங்க. வசதிகளுடன் கூடிய ரயில் வண்டியை விட மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்ட்டு. இந்து சமயம் சிறந்த முறையில் பேணாவிட்டால் இந்தியாவிற்கு எதிர்காலம் கிடையாது அப்படின்ட்டு. இந்து சமயம் சிறந்த முறையில் பேணாவிட்டால் இந்தியாவிற்கு எதிர்காலம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம். இங்கிலாந்து வந்து அவங்களுக்கு அந்த கஷ்ட காலம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இது ஒரு வாய்ப்புக்கான காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படின்ட்டு. தன்னைத்தானே டமாரம் என்று அழைத்து கொண்டார். ஸோ இதுவுமே கேட்டிருக்காங்க. இதுவுமே பிவைக்கில் கேட்டிருக்காங்க. தன்னைத்தானே டமாரம் என்று அழைத்து கொண்டவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அவர்கள் தான் தன்னைத்தானே டமாரம் என்று அழைத்து கொண்டார். காரணம் என்ன அப்படின்னா உறங்கிக் கொண்டிருக்கும் தமிழர்களுக்கு விடுதலை உணர்வை பெற செய்ததால் அந்த மாதிரி டமாரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டாங்க. இந்தியாவிற்கு தேவை சுயராஜ்யம் மற்றும் வேலை வாய்ப்பை தவிர உயரிய பதவிகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் முக்கியம். இந்தியாவிற்கு தேவை அப்படிங்கிற சுயராஜ்யமும் வேலை வாய்ப்புமே தவிர உயரிய பதவிகள் பெரிய பெரிய பதவிகள்லாம் தேவையில்லை, நமக்கு சுயராஜ்யமும் வேலை வாய்ப்பும் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவங்களுமே வந்து அன்னி பெசன்ட் அவர்கள் தான். இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் இதோட முடிஞ்சிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து யாரை பற்றின வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.